அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிற போது அந்த வழியாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தன் தோழர் பிலாலை பார்த்த நபிகளார் அவர்கள் பிலால் என்று அழைத்தார்கள். இதோ இருக்கிறேன் நபியே நாயகமே என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் விரைந்து வந்தார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா பிலால், இன்னி சமிஅது துஃப நஅலைக பைனல் ஜன்னah. பிலால், சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய செருப்பின் சப்தத்தை நான் கேட்டேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய காலடி சத்தம், உங்களுடைய செருப்பின் ஓசையை நான் கேட்டேன். சுவர்க்கத்தில் நான் உங்களை பார்த்தேனே, உங்களிடத்தில் அப்படி என்ன விசேஷமான அமல் இருக்கிறது என்று தன் தோழரை பார்த்து கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, இரவிலோ பகலிலோ எனக்கு உது முறிந்து விட்டால் நான் உடனே மீண்டும் உது செய்து உதுவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பேன். எல்லா நேரங்களிலும் நான் பெரும்பாலும் உதுவுடனேயே இருப்பேன். உது முறிந்து விட்டால் உடனே உது செய்து கொள்வேன். உது செய்து முடிந்ததற்கு பிறகு உடனே 2 ரக்காஅத் நான் தொழுது கொள்வேன். இதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற விசேஷமான அமல் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உது முறிந்தவுடன் உதுவை எடுத்துக் கொள்கிறீர்கள், உது எடுத்தவுடன் 2 ரக்காத் தொழுது கொள்கிறீர்கள், இதன் மூலமாகவே சுவர்க்கத்தில் நான் உங்களை பார்த்தேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இச்சமூகத்தினருக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக உது என்பது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமல், எங்களுடைய முகத்தில் பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறந்ததோர் அமல். எனவே ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுகின்ற போது அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எங்களுடைய உதுவினுடைய உறுப்புகளை கழுவ வேண்டும். முகத்தை கழுவுகிற போது முகத்தின் மூலமாக, கண்கள் மூலமாக அல்லாஹ் பிரகாசத்தை தருவான். கண்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நன்மையை எதிர்பார்த்து அந்த முகத்தை கழுவ வேண்டும். கைகளை கழுவுகின்ற போது கைகளால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு நன்மை எதிர்பார்த்து அந்த கைகளை கழுவ வேண்டும். கண்கள் பார்த்தவைகளையும் கைகள் செய்த தவறுகளையும் அதை உண்மைப்படுத்துவதற்கு செயல்படுவது மனிதனுடைய காலாகும். நடந்து செல்வது, பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு. ஆக கால்களை கழுவுகிற போது கால்களால், என்னுடைய எட்டுக்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு கால்களை கழுவ வேண்டும். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உது செய்கின்ற போது அவனுடைய உதுவினுடைய உறுப்புகளை நூடாக தண்ணீர் எவ்வாறு சொட்டு சொட்டாக வடிகிறதோ அந்த சொட்டுக்களின் கடைசி துளியோடு அந்த உறுப்புகள் செய்த பாவங்களுடைய கரைகளும் அப்படியே கரைந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதுவோடு இருக்கின்ற போது மலக்குகள் எங்களோடு இருப்பார்கள். உதுவோடு இருக்கின்ற நிலைமையில் எங்களுக்கு மௌத் வறுமையாக இருந்தால், கடுமையான கேள்விகள் கேட்கப்படாமல் சுவர்க்கம் நுழைகின்ற 70,000 மக்களுள் ஒருவராக உதுவோடு மரணித்தவரும் சுவனபாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவார். எப்போதெல்லாம் உது செய்கின்றோமோ, இவ்வாறு 2 ரக்காத் தொழுகின்ற போது அந்த சுவனத்திலேயே தன்னுடைய தோழரை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான பாக்கியத்தை எங்களுக்கும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஈமானுடைய வலுவையும் ஆசை ஆர்வத்தை தந்தல்வானாக. உதுவோடு வாழ்வதற்கும் அதே உதுவோடு அந்த ரஹ்மானை சந்திப்பதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.